அன்பானவர்களே, அன்பு வணக்கங்கள். பல நாட்களாக பல பேர் ஒரே கேள்வியை பல்வேறு விதங்களில் கேட்டு வருகிறார்கள். குருஜி, மந்திரம், மாந்திரீகம், செய்வினை, வைப்பு இதெல்லாம் உண்மைத்தானா? இவையெல்லாம் நம்மை பாதிக்க செய்யுமா என்று கேட்கிறார்கள். முதலில் இதையெல்லாம் யார் நம்புகிறார்கள், யார் நம்புவதில்லை என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். இப்ப நகர்ப்புறங்களில் வாழ்கிறார்கள் அல்லவா, நன்றாக படித்தவர்கள், ஐடி தொழிலில் வேலை செய்பவர்கள், இப்படிப்பட்டவர்கள் நகர்ப்புறங்களில் இருப்பவர்கள் இதையெல்லாம் நம்புவதில்லை. ஆனா கிராமப்புறங்களில் இருப்பவர்கள், அதிகமான படிப்பறிவு இல்லாதவர்கள், தெளிவில்லாதவர்கள், வறுமை நிலையில் ஏழ்மை நிலையில் இருந்து வருபவர்கள் இதையெல்லாம் நம்புகிறார்கள். இந்த மாந்திரீகம், செய்வினை, வைப்பு இதையெல்லாம் உலக அளவில் பிளாக் மேஜிக் என்று அழைக்கிறார்கள். இது இங்க இந்தியாவில் மட்டும் இல்லை, உலக அளவில் எல்லா நாடுகளிலேயும் இருக்கிறது. சீனாவில் இது மிக மிக அதிகம். நானே நேரில் பார்த்திருக்கிறேன். ஒருத்தரை வைக்கணும்னா அவர்கிட்ட பணம் கொடுத்தா அவர் மேல் ஏவி விடுகிறார். அவர்கிட்டே மறுபடியும் பணம் கொடுத்தா அந்த ஏவிய சக்தியை மறுபடியும் அழைத்துக் கொள்கிறார். இது சீனாவில் மிக மிக அதிகம். ஆனா எங்கே ஆன்மீகத்தை முழுமையாக நம்புகிறார்களோ, கிராமப்புறங்களிலேயே ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா எல்லாம் கடவுள் இருக்கிறான்பா, அவனை மீறி என்னை எதுவும் செய்ய முடியாது, எல்லாம் அவன் பார்த்துக்குவான் என்று கடவுளை யார் முழுமையாக நம்புகிறார்களோ அவர்களை இந்த பிளாக் மேஜிக் எதுவுமே செய்வதில்லை. ஏன் அப்படின்னா அவர்களுக்கு நம்பிக்கை அதிகமாக ஆக அவர்களுக்கு மன வலிமை, மன தெளிவு, மன உறுதி அவர்களிடம் அதிகமாகிறது. உளவியல், மனவியல் அறிஞர்கள் பல்வேறு நாடுகளில் பல ஆண்டுகளாக ஆராய்ச்சி செய்து பார்த்ததில் இந்த பிளாக் மேஜிக் செயல்களானது யாரை அதிகமாக பாதிக்கிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். யாருக்கு மன வலிமையானது, மன உறுதியானது மிக மிக குறைவாக இருக்கிறதோ, பயந்த சுவாபம் இருப்பவர்கள் யாரோ, மன பலவீனமானவர்கள் யாரோ அவர்களைத்தான் இந்த பிளாக் மேஜிக் செயல்கள் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. மன தெளிவோடு, மன உறுதியோடு இருப்பவர்களை இந்த பிளாக் மேஜிக் செயல்கள் எதுவுமே செய்வதில்லை என்பதை பல ஆராய்ச்சிகளுக்கு அப்பால் தெளிவாக கண்டுபிடித்து இந்த உலகிற்கு கூறியிருக்கிறார்கள். இந்த மன வலிமையானது, மன உறுதியானது அதிகமாக உங்களில் ஒருவருக்கு ஏற்படும் போது உங்களை சுற்றி ஒரு ஆறாவட்டமானது, ஒளிவட்டமானது விரிவடைந்து வெகு தூரத்திற்கு செல்கிறது. இந்த ஆறாவட்டத்திற்குள், ஒளிவட்டத்திற்குள்
எந்த விதமான பிளாக் மேஜிக் செயல்களானது உள்ளே வருவதற்கு வாய்ப்பில்லாமல் இந்த ஆறா சக்தி பவரானது தடுத்து யார் அனுப்பினார்களோ அவர்களுக்கு திருப்பி அனுப்புகின்ற வேலையை செய்கிறது என்பதை விஞ்ஞானம் நிரூபித்து இருக்கிறது. அப்ப அறக்குறையா எனக்கு கடவுள் பக்தி இருக்குதுன்னு சொல்றான். ஆனா அறக்குறையான நம்பிக்கை. அப்ப அந்த நம்பிக்கையின்மை இல்லாத போது மன வலிமையானது, மன பலவீனமானது மிக மிக குறைந்து போகிறது. அதனால யாரையெல்லாம் இந்த பிளாக் மேஜிக் செயல்களானது பாதிக்க செய்கிறது என்று பார்த்தால், யாருக்கு மன வலிமை இல்லையோ, யார் மன பலவீனமாக இருக்கிறார்களோ அவர்களை மட்டும்தான் இந்த பிளாக் மேஜிக் செயல்கள் பாதிக்கிறது என்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். சரிங்க, எனக்குள்ள அந்த மன பலத்தை, மன வலிமையை, முழுமையான நம்பிக்கையை நான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும்னா நான் என்ன செய்யணும்? அந்த சக்தியானது உனக்குள்ளேயே இருக்கு. தெய்வத்தால் ஆகாதது எதுவுமே இல்லை. அந்த இறை சக்தியானது, இறை அருளானது உனக்குள்ள இருக்கு. ஆனா நீ அதை புரிஞ்சிக்கல, அதை அறிந்து கொள்வதில் ஆர்வமும் காட்டுவதில்லை. ஆனா இந்த சக்தியை நீ அதிகரித்துக் கொள்ளும் போது எனக்குள்ளேயே இறைவன் இருக்கிறான், கடவுள் இருக்கிறான், ஆண்டவன் இருக்கிறான், அவன் பார்த்துக்குவான் எல்லாம் என்று ஒரு நம்பிக்கை உனக்கு வரும்போது இந்த நல்ல சக்தியிடம், இந்த பவர்ஃபுல்லா இருக்கிற அந்த எனர்ஜியிடம் அந்த தீய சக்திகள் ஒன்றும் பண்ணாது. அப்ப அதை அதிகரித்துக் கொள்வதற்கு என்ன வழி? நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, நான் பல்வேறு நாடுகளில் சுற்றுப்பயணம் செய்து வந்த போது இதையெல்லாம் நான் ஆராய்ச்சி செய்த போது கண்டுபிடித்தது என்னன்னா, நம்ம இந்தியாவிலிருந்து எந்த குருமார்கள் போனாலும், ஐயா எனக்கு தீட்சை குத்துருங்க, எனக்கு பிளாக் மேஜிக் செயல்கள் இங்கே நிறைய நடக்குது, என்னை பாதிக்க செய்யும், அதனால எனக்கு தீட்சை குத்துருங்க என்று கேட்கிறார்கள். ஏன்? அந்த தீட்சையானது அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக அமைந்து விடுகிறது. என்னங்க குரு கிட்ட தீட்சை வாங்கினா அது நடக்குமா கேட்கலாம். ஆனா குரு பல ஆண்டுகள் தியானம் செய்த தன்னுடைய தவ சக்தியை, அந்த தீயை, அக்னியை தீட்சை என்பதன் மூலமாக உனக்குள் செலுத்தி உனக்குள் உறங்கி கொடுக்கின்ற அந்த அக்னியை எரிய விடுகிறார்கள். குரு சக்தி மட்டும் இல்லை, அவருடைய குரு சக்தி அவருக்குள்ள வந்திருக்கும்ல, இறை சக்தி, இது மூன்றுமே ஒன்று சேர்கிறது. அங்க ஒரு குருனுடைய சக்தி மட்டும் உள்ள போல இவை மூன்று விதமான சக்தி, திரிசக்தியானது ஒன்று சேரும் போது இந்த பிளாக் மேஜிக் எல்லாம் செயல்படுவதே இல்லை. இந்த கேரளாவில எல்லாம் போய் குருமார்களிடம், இவர்கிட்ட இதை வைக்கிற மாந்திரிகர்கள் அதிகமா இருக்கிற அந்த ஸ்டேட்ல இவரை நான் மாந்திரிகம் பண்ணணும், வைக்கணும் அப்படின்னா, நல்ல விஷயம் அறிந்த குருமார்கள் அந்த மாந்திரிகர்கள் என்ன கேட்கிறாங்க, அவருக்கு குரு யாராவது இருக்காங்களா, அவர் தீட்சை எடுத்திருக்கிறாரா, ஏதோ ஒரு வகையில் தீட்சை எடுத்திருக்கிறாரா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாங்க, அப்போ அவருக்கு நம்ம எதுவும் செய்ய முடியாது, இது வேஸ்ட்னு உண்மையான மாந்திரிகர்கள் சொல்லி அனுப்பி விடுகிறார்கள். ஏமாற்றுறவங்க தான் அது செய்யலாம், பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்கிறார்கள். அப்போ இதையெல்லாம் இன்று மனவியல், உளவியல் அறிஞர்கள் பல ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்த இந்த விஷயங்களை நம் நாட்டு ரிஷிகள், முனிவர்கள், யோகிகள், சித்தர்கள் எல்லாம் எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் கண்டுபிடித்து அவர்கள் எல்லாம் குருவை தேடி அண்டி தீட்சைகள் வாங்கி அவர்கள் பல்வேறு காரியங்களை சாதித்திருக்கிறார்கள். ஆக இந்த மாந்திரீகம், மந்திரம், செய்வினை, வைப்பு, பேய் பிடித்தல் இவை எல்லாமே இருக்கு. ஆனா நல்ல சக்தியிடம் இந்த தீய சக்திகள் ஒன்றுமே செய்யாது என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொண்டால், உங்களிடம் இருக்கிற சக்தியை நீங்கள் உசுப்பி எழுப்பி அதை நீங்கள் ஓரளவுக்கு வலிமை பெற செய்து விட்டால்
உங்களை சுற்றி எப்போதும் ஒரு கவசமானது இருந்து கொண்டே இருக்கும். உங்களை யாரும் எதுவும் செய்யவே முடியாது என்பதை முதலில் நம்புங்கள். சந்தோஷம்.